இது வந்து V311. V311ல நீங்கள் எப்படி வந்து உள்ள கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக தெரியும். எந்த ஜாக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுமோ ஜாக் கனெக்ட் பண்ணிட்டு இந்த OBD2ஓட பெரிய கனெக்டரும் இதோட ஃபீமேல் கனெக்டர் மேல் கனெக்டர் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் OBD2 உள்ளே போயிட்டு அந்த V311ல் OBD2ன்னு சொல்லிட்டு லான்ச் ஆகி அப்புறம் இந்த டிஸ்பிளேலாம் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எதுக்கு போகணுன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுல நீங்கள் போகணும். ஓகேங்களா? அந்த டிடிசி OBD டயக்னசிஸ்ன்னு இருக்குல்ல, அதில் வச்சுட்டு நம்ம என்டர் கொடுக்கணும். ஓகேயா? என்டர் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆகிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெளியில் வந்துடணும். அப்புறம் கோடை வந்து ரீட் பண்ண சொல்லி கேட்கும். ஓகேங்களா? அப்போ கோடை வந்து ரீட் பண்ண சொல்லும்போது ரீட் கோட்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும். அதில் கரண்ட் டிடிசி கோடு. ஓகேங்களா? டிடிசி கோடை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கோடு தான் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த எரர் கோடு வந்து என்ன அப்படின்றது இதிலே காமிக்கும் உங்களுக்கு. அந்த கோடை படித்து பார்த்துட்டு அதுக்குண்டான ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கப்புறம் இங்கே போயிட்டு இப்போ நான் வந்து EOT சென்சாரை கலட்டி விட்ருக்கேன். ஓகேங்களா? அதை வந்து திரும்ப நீங்கள் வெளியில் வந்துடணும். ஓகே, இதில் வந்து பெண்டிங் டிடிசி காமிக்குது பாருங்கள். ஓகேங்களா? இதில் வந்து அந்த இன்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் உள்ளே போனோம்னா ஒன்று தான் காமிக்கும். வெளியில் வந்துட்டு திரும்ப அகைன் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் எக்ஸிட் தான். இதை வந்து ஃபஸ்ட்டு எரேஸ் கோடு கொடுக்கறதுக்கு பதிலாக இதை நான் கலட்டி வச்சுருக்கேன்ல, இதை வந்து நம்ம மாட்டணும். இப்போ இதை வந்து மாட்டுறோம். என்னென்னு கலட்டி விட்டு செக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இது வந்துச்சு. இப்போ நம்ம மாட்டுறேன். ஓகேயா? மாட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம எரேஸ் கோடு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எரேஸ் கோடில் வச்சுட்டு என்டர் கொடுக்கணும். ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் ஆகாமல் நீங்கள் எரர் வந்து கிளியர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கிளியர் ரீசெட்டு டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஆர் யூ ஷுர் அப்படின்னு சொல்லி கேட்குது. திரும்ப இன்னொரு தடவை என்டர் கொடுத்துடணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஹேஸ் பீன் கிளியர்டு அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வெளியில் வந்துட வேண்டியதுதான். அடுத்து ரீட் கோட் பண்ணி முடித்த உடனே நீங்கள் வந்து எரர் கோடு பண்ணிடுறீங்க. எரர் கோடு பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதாவது இங்கே மேலே இருக்கும். திரும்ப வந்து நீங்கள் கீழே கொண்டு வந்து இதில் வந்து வோல்டேஜ் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வோல்டேஜ் டெஸ்ட் பண்ணால் இந்த வண்டியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு காமிக்கும். இது 12.53 இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம வெளியில் வந்துடலாம். அதுக்கடுத்து கீழே வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். இது வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது சேசிஸ் நம்பர். இந்த கீழே இருக்கிற ரெண்டுமே வந்து அவங்க இந்த ECUக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸு அண்டு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயங்கள். ஓகேங்களா? டிஜிட்டலாக வந்து கோடெல்லாம் வச்சுருக்காங்க. இதை தான் வந்து காமிக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம உள்ளே போய் நம்ம பார்த்து ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். The vehicle does not have pre-sprain டேட்டா வந்து எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி காமிக்குது. அவ்வளோதான். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த V311 OBD2 வந்து நிறைய நேரம் நான் வீடியோ எடுக்கணும்னு நினைப்பேன். அதுக்குண்டான டைம் வந்து கிடைக்கல. அதனால் இதுதான் உங்களுக்கு நான் கரெக்டான டைம் நினைக்கிறேன். தெரியாதவங்க இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4வது ரீட் கோட்ஸ், எரேஸ் கோட்ஸு, அதுக்கப்புறம் வந்து 4வது டேட்டா ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது வியூ ஆல் ஐட்டம்ஸ், வியூ கிராஃபிக் ஐட்டம்ஸ் இருக்குது. ஆல் ஐட்டம்ஸில் போயிருங்க. ஆல் ஐட்டம்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார்,
அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இன்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார். அடுத்து வந்து அதாவது ஷார்ட் டேர்ம் ஃபியூயல், அதாவது ஃபியூயலோட ப்ரெஷர் வந்து அதில் காமிச்சிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ ப்ரெஷர் வந்து பர்சன்டேஜ் போயிட்டு இருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது, அட் ப்ரெசென்ட் எவ்வளோ யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் மேனிஃபோல்டு ப்ரெஷர். ஓகேங்களா, அதாவது மேப் சென்சார் வந்து லைவ் டேட்டா வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆர்பிஎம் வந்து 1400 கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம வந்து டவுன் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் ஏர் டெம்பரேச்சர். அதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார். ஓகேங்களா, இக்னிஷன் டைமிங் அண்ட் அட்வான்ஸ்னு காமிக்கிறது வந்து கிராங்க்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார். அடுத்து வந்து இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் சென்சார். அடுத்து வந்து த்ராட்டில் பொசிஷன் சென்சார். அடுத்து வந்து O2 சென்சார், ஆக்சிஜன் சென்சார். ஓகேங்களா, அது ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஓகேங்களா, இது இவ்வளோ சென்சார் லைவாக வந்து உங்களுக்கு எல்லாமே பார்க்க முடியும். இது ஒரு விஷயம். ஓகேங்களா, இப்போ இந்த V311 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லா வண்டிக்குமே சப்போர்ட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு எல்லா வண்டிக்கும் சப்போர்ட் பண்ணுது. இது எந்தெந்த வண்டிக்கெலாம் சப்போர்ட் பண்ணல அப்படின்றது சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். நன்றி.